இப்போ நம்ம கெயின் மாஸ்டரில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு 2 விஷயம் பார்ப்போம். என்னென்னா, கெயின் மாஸ்டரில் ஃபேவரைட்னு எடுத்தோடனே இருக்கும். அதை எப்படி கொண்டு வர்றது ஒன்று. ரெண்டாவது, ஒரு வீடியோ நம்ம கிராப் பண்ண போகிறோம் அல்லது கட் பண்ண போகிறோன்னா அதை புக் மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த செகண்டுன்றது கரெக்டாக நமக்கு தெரியும். அது எப்படி நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது தான் உங்களுக்கு புரியும். வாங்க எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம கெயின் மாஸ்டர் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ அதில் 9:16 ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இதை எடுத்துக்கிறேன்னா, இதில் இப்போ ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோ வந்து நம்ம கேலரிக்குள்ளே வச்சுருப்போம். ஆனால் கேலரிக்குள்ளே எல்லாமே நம்ம தேடி இருக்கும்போது நம்மளோட பர்சனல் பிக்சர்ஸ்லாம் தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், இங்கே பேக்ரவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது பக்கத்தில் ஃபேவரேட்னு இருக்கும். அந்த ஃபேவரேட்டில் நம்ம எப்படி இதை வைக்கிறது பாருங்கள். அந்த ஃபோட்டோ நான் ஃபேவரேட் கொண்டு வந்திருக்கேன். இதை எப்படி கொண்டு வருதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ நான் கேலரி சும்மா ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த டவுன்லோடுன்றதில் போகிறேன். டவுன்லோடுறதில் போகும்போது நமக்கு இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோ லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டார்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி எல்லோ கலர் மாறிடுச்சுன்னா அது தன்னால் அங்கே ஃபேவரேட்டுக்கு வந்துடும். இப்போ ஈஸியாக நீங்கள் ஒரு ஃபோட்டோவை ஃபேவரேட்லேருந்து எடுத்துக்கலாம். உங்களோட கேலரியில் என்ன இருக்குன்றது யாரும் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ரெண்டாவது, நம்ம போய் தேடி சர்ச் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஃபேவரேட் கிளிக் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ இருக்கான்னு பார்க்க போகிறோம். இருக்குது பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு அடுத்த புக் மார்க் எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை ஒரு 30 செகண்ட் வச்சுக்கிறோம். நான் இப்போ ஒரு 15 செகண்ட் ஒரு 10 செகண்ட் வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அது 30 செகண்டாக மாற்றி வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் எடுக்கிறேன். இப்போ நம்ம இதை வச்சுட்டோம். பேக்ரவுண்ட் வச்சுட்டு இதில் வந்து ஒரு லேயர் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். லேயருக்கு வந்து லேயரில் அமைக்கி மீடியா அமைக்கி நான் ஃபேவரேட்டில் வச்சுருக்கேன். ஒரு ஃபோட்டோ எடுத்து அது மேலே வைக்க போகிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன்னா இந்த ஃபோட்டோ வச்சு நான் ஒரு வீடியோ இப்போ மேக் பண்ண போகிறேன். நம்ம எதை எடுத்தோடும் ஓப்பன் பண்ணோடனே அது எத்தனை செகண்ட் நம்ம வைக்கணும்னு விரும்புகிறோமோ அத்தனை செகண்ட் கொண்டு வந்துடும். ஐ மீன் பேக்ரவுண்டில் நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஓப்பன் பண்ணிங்க இந்த லேயர் எத்தனை செகண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ இது எவ்வளோ நீளம் நீங்கள் கொண்டு போனீங்கனாலும் அவ்வளோ நீளம் தான் வரும். பாருங்கள், வரல பாருங்கள், எத்தனை தடவை எடுத்தாலும் நீங்கள் அப்படியே நீளமாக இருந்தால் கூட இந்த லேயரோட சைஸுக்கு தான் அது வரும். இப்போ நான் இதை ஃபுல் சைஸ் கொண்டு போகிறேன். ஃபுல் சைஸ் கொண்டு போகிறதுக்கு சைடில் இருக்க இந்த நடு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஆஃப்ன்றது பதிலாக இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் சைஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் ஆகிடும். இப்போ செட் ஆகிருச்சு. இப்போ நம்ம இது மேலே ஒரு லேயர் வச்சு இது டிசைனாக மாற்ற போகிறோம். சிம்பிளாக இருக்க ஃபோட்டோவை டிசைனாக மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவை பார்த்துக்குங்க. கலர் கரெக்ஷன் எதுவும் இருந்துச்சுன்னா கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் கலர் கரெக்ஷன் இப்படி பண்ணிக்கலாம். பட் எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது. பட் தேவைப்படுறவங்க கலர் கரெக்ஷன் பண்ணிக்கங்க. நான் இந்த ஃபோட்டோ பக்காவாக எடிட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே ஒரு லேயர் ஒன்று கொண்டு வர போகிறோம். அந்த லேயரை கொண்டு வந்தால் தான் இது வந்து கொஞ்சம் ஸ்டேட்டஸ் மாதிரி தரும். அதுக்கு இந்த லேயரில் மீடியாவில் போகிறேன்னா இப்போ பாருங்கள், நான் கேலரியில் ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். இந்த லேயர் எங்கே வச்சுருக்கேன்னு பார்ப்போம். இப்போ எந்த லேயர் சூஸ் பண்ணால் நம்ம பார்த்துக்குவோம். நான் அந்த பாருங்கள் இங்கே வச்சுருக்க ஒரு லேயரை சூஸ் பண்ணிக்கிறேன். லேயர் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இப்படி இருக்குது. இப்போ நம்ம இந்த லேயரை ஃபுல் சைஸ் வச்சுக்குவோம். இங்கே ஃபுல் சைஸ் வைக்க ரைட் சைடு கிளிக் பண்ணி ஃபுல் சைஸ் வச்சுக்கிறேன். ஓகே பண்ணிவிட்டேன். பட் இந்த லேயர் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயும் சூஸ் பண்ணிக்கணும். நான் பாதியிலும் சூஸ் பண்ணாலும் பாதியில் இருக்குது. நீங்கள் இப்படி இழுத்து ஸ்டார்டிங்கில் வச்சுங்க. இப்போ இந்த லேயரோட கான்செப்ட் இதுதான். இப்படி தான் அந்த லேயர் வந்து நார்மலாக இருக்கும். பட் இந்த லேயர் வந்து இப்போ அந்த பிக்சருக்கு பின்னாடி இருக்கணும் அப்படின்னா இதை பிளெண்டிங் கிளிக் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற பிளெண்டிங் கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் வச்சிங்கன்னா பக்காவாக அதுக்கு பின்னாடி வந்துடும். இதை நான் மல்டிப்ளையும் கொண்டு போகலாம், ஓவர்லேயும் கொண்டு போகலாம், நார்மலும் கொண்டு போகலாம். பட் ஆனால் எது நமக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு செட் ஆகுமோ அது மாதிரி வைக்கணும். பட் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீன் தான் செட் ஆகும். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்லைன் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவுட்லைன் அதிகமாக இருக்கிறதுக்கு ப்ளே பண்ணி பாருங்கள். அவுட்லைன் அதிகமாக இருக்கா? ஸோ இதோட டார்க்னஸே தெரியல, இதோட இந்த ரெட் கலரே தெரில. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிக்சரில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போவோம். ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், ஓகேங்களா? இதுலேயும் இப்போ கலர் நம்ம கொஞ்சம் ஏற்றுவோம். அட்ஜஸ்ட்மெண்ட் போவோம். அட்ஜஸ்ட்மெண்ட் போய் கலர் ஃபுல்லாக ஏற்றிட்டேன். இப்போ ரெட் கலரில் நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதே லேயர் ஒன்று டூப்ளிகேட் எடுத்துக்குவோம். டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் கலர் வந்து நார்மலாக வச்சுக்குவோம். ஒரு ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் ஒரு ஃபோட்டோ நார்மலாகவும் வச்சுருக்கோம். அதுக்கு வந்து எதனாலன்றது இப்போ இது எதில் மேலே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்னா இப்போ நம்ம நார்மலாக வச்சோம்னா அது மேலே இருக்குது. இப்போ இதை சென்ட் டு பேக் கொண்டு போகிறோம். சென்ட் டு பேக்வர்ட். இப்போ பேக்வர்ட் கொண்டு போயிட்டோமா? இதை ஓவரால் அனிமேஷன் கொடுத்து இதையும் பிளிங்க் வச்சுக்கிறோம். நம்ம நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகேவா? இது வந்து நம்ம இப்போ லேயர் வந்து நடுவில் இருக்கப்போ
இது ஃபுல் சைஸ் நம்ம கொண்டு போய்க்குவோம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு மேனுவலாக நம்மளே இழுத்து ஃபுல் சைஸ் கொண்டு போவோம். ஃபுல் சைஸ் கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், லேயர் பிளிங்க் ஆகும்போது இப்படி தெரியுது. இந்த லேயர் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இந்த ரெட் கலர் வந்து உங்களுக்கு லைட்டாக தெரியுது அப்படின்னா திரும்ப சூஸ் பண்ணி ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கங்க. இதிலே டூப்ளிகேட் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியுது பாருங்கள். முன்னைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா டார்க்காக தெரியும். அதுக்கு தான் நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்கிறது. இப்போ பாருங்கள் ஒரு பிள்ளை இது வச்சுருக்கோம். இப்போ நான் இந்த பிக்சரில் வந்து புக் மார்க் செட் பண்ண போகிறோம். எதுக்கு நம்ம புக் மார்க் செட் பண்ண போகிறோம்னா 5 செகண்டில் வந்து நம்ம இதை டெலீட் பண்ணணும். 5 செகண்ட்லேருந்து எது வரையும் டெலீட் பண்ணணும்னு தெரியாது. அப்போ 5 செகண்டில் நம்ம டெலீட் பண்ணும்போது இந்த இடத்துல தான் அப்போ நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. 5 செகண்டு 731 வினாடி நம்ம வந்து 5.158 செகண்ட் வந்து நம்ம மெமரியில் வச்சுக்க முடியாது. ஸோ நம்ம இந்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த புக் மார்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் இந்த புக் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கலரில் வந்துடும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டு இப்போ கொஞ்சம் தூரம் வந்தப்புறம் திரும்ப இது வரைக்கும் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இதையும் லாங் ப்ரெஸ் பண்ணி புக் மார்க் பண்ணிக்கங்க. ஆட் புக் மார்க் வந்துருச்சா? ஸோ நீங்கள் இப்போ இதை ஈஸியாக எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணால் போகலாம் வரலாம். அந்த இடத்துல கட் பண்ணுறப்ப கரெக்டாக அப்படி நகர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ளூ கலராக மாறிடும். ப்ளூ கலராக மாறினப்போ நம்ம கிராப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எந்த பிக்சரை கிராப் பண்ண போகிறீங்க நீங்கள் கடைசியில் இருக்க பிக்சரை கிராப் பண்ணுறதாலும் இதை கிளிக் பண்ணி இந்த கட்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணி இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து எது வரை கிளிக் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரியும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் கட்டிங் பிக்சரை கிளிக் பண்ணி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இது ரைட் சைடில் ஃபுல்லாக கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட் சைடு ஃபுல்லாக போயிடும். வேணாம் நமக்கு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மட்டும் வேணும் அப்படிங்கும்போது ஈஸியாக வச்சுக்கலாம். இப்போ இங்கேயும் கிளிக் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ இந்த இங்கே கட் பண்ண போகிறோம். அடுத்து அங்கே கட் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே கட் பண்ண போகிறோம். இப்போ வந்துருச்சு பாருங்கள். இதே இடத்துல திரும்ப கட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம எந்த பிக்சரை கிளிக் பண்ணணுமோ அந்த பிக்சரை கிளிக் பண்ணி இப்போ கட் பண்ண போகிறோம். ஈஸியாக நம்ம வந்து இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இந்த கட் பண்ணுறதுக்கு தான் குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மட்டும் கட் பண்ணுறதுக்கு இந்த புக் மார்க் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஈஸியாக டெலீட் பண்ணலாம். இல்லைனா நம்ம தேடி எடுத்து நோட் பண்ணி வச்சு ரொம்ப கஷ்டம். புக் மார்க் பண்ணிக்கிறது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கட் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். நம்ம ஸ்ப்ளிட் பண்ணது எந்த சேஞ்சஸுமே தெரியாது. ஆனால் அது 0.11 செகண்ட்லாம் ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ நம்ம அந்த லேயர்லாம் இருக்கான்னு பார்த்துக்குவோம். இப்போ இந்த லேயர் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வாட்டர் மார்க்கை வைக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு நான் புக் மார்க்கும் சொல்லி கொடுத்துட்டேன், ஃபேவரேட்டும் சொல்லி கொடுத்துட்டேன். ஃபேவரேட் பிக்சர் எப்படிங்கிறதும் வாட்டர் மார்க். நம்ம வாட்டர் மார்க் சூஸ் பண்ணுறதுக்கு இதில் டேரெக்டாக நம்ம பேர் எழுதணும்னா கொஞ்சம் டிசைனாக எழுத முடியாது. ஏன்னா கெயின் மாஸ்டரில் டிசைனாக எழுத முடியாது. ஸோ நம்ம பிக்சல் ஆப்பில் ஆல்ரெடி வாட்டர் மார்க் எப்போயுமே சூஸ் பண்ணி வச்சுக்குவோம். பிக்சல் ஆப்பில் எப்படி நம்ம வாட்டர் மார்க் எழுதுறது அப்படின்றத இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ நான் பிக்சல் ஆப் போகிறேன். என்னோடய வாட்டர் மார்க்கை நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன் பாருங்கள். வாட்டர் மார்க் ஒரு ஃபாண்ட்டில் நான் எழுதி வச்சுருப்பேன். குறிப்பிட்ட ஃபாண்ட் எப்போயுமே இதே ஃபாண்ட்டில் எப்போயுமே இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இதை வாட்டர் மார்க்கை நம்ம சைடில் கொடுக்குறோம். அப்படி இதையும் கொடுத்து நம்ம குறிப்பிட்ட செகண்ட் வந்து நம்ம இழுத்துக்கணும். எது வந்து கொண்டு வந்தோடனே குறிப்பிட்ட செகண்ட் இழுத்துக்குங்க. இன்னும் வந்து இழுத்துட்டு பாருங்கள். அது வெளியே இருக்க மாதிரி இருக்குது. இந்த ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் நான் வந்துருக்கு. ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துங்க நீங்கள். நம்ம இப்போ பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு வாட்டர் மார்க் எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியுதா? இப்போ வாட்டர் மார்க்கை இன்னும் கொஞ்சம் நம்ம நவுத்தணும். குருன்றது அந்த கட்டத்துக்குள்ளே இருக்க மாதிரி நவுத்தணும். ஸோ நவுத்திட்டேன். ஓகேங்களா? இப்போ பக்கா உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ அது பிளிங்க் ஆகிறது தான் நமக்கு ஹைலைட்டு. ஒன்று பிளிங்க் ஆகிறது பிளாக் அண்ட் ஒயிட்டு. பிளிங்க் ஆகிறது தெரியுதுங்களா உங்களுக்கு? கலராகவும் பிளிங்க் ஆகும், பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் பிளிங்க் ஆகும். இப்போ இதில் உங்கள் நேம் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு லெட்டர் எழுதணும். ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படி எழுதணும். நீங்கள் பிக்சல் ஆப்பில் ரெடி பண்ணி வச்சுட்டு எழுதுனா நல்லாயிருக்கும். பியூராக வெறும்னு இருக்க வேணாம் அப்படின்றக்காக நான் இதில் வேறு ஒரு ஃபாண்ட் ஒன்று லெட்டர் ஒன்று வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதை நான் வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எடிட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் யூடியூப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த கலருக்கு மேட்சாக நம்ம ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ லவ்வபுள்னு எடுத்துக்குவோம். ஏன்னா இதே கலரில் எல்லாம் கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. ஸோ லவ்வபுள்னு எடுத்து அதையும் நான் இங்கே எழுதியிருக்கேன். அதை 30 செகண்ட். இது வந்து வாட்டர் மார்க் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி பிக்சல் ஆப்பில் ரெடி பண்ணிக்குவேன். ஓகேங்களா? இப்போ தமிழ் வள்ளுவர் மட்டும் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் அப்படிங்கிட்டு ஆடுது. தமிழ் வள்ளுவர் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ தமிழ் வள்ளுவர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதையும் நம்ம பிளிங்க் ஆகிற மாதிரி வச்சுக்குவோம். கொஞ்சம் கீழே இறக்குவோம். இதையும் நம்ம பிளிங்க் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டூப்ளிகேட் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் சூஸ் பண்ணிவிட்டு இது டூப்ளிகேட் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி அது ரெண்டுலேயும் ஒப்பாசிட்டியை நிறைய குறைச்சிருங்க. ஆல்ஃபா ஒப்பாசிட்டின்னு இருக்கிறதுல நல்லா குறைச்சிருங்க. குறைச்சிட்டு பிளிங்க்கு கொண்டு வந்துடுங்க. அதை ஓவரால் அனிமேஷனில் போய் பிளிங்க் ஸ்லோன்னு ஒன்று இருக்கும், ஃப்ளிக்கர்னு ஒன்று இருக்கும். ஏதாவது ஒன்று கொண்டு வந்துட்டிங்கன்னா ஃப்ளிக்கர் வச்சுருக்கேன் நான். இப்போ ஃப்ளிக்கர் வச்சுட்டிங்கன்னா இப்போ ப்ளே பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அது நல்லா ஃப்ளிக் ஆகிற மாதிரி இருக்கும் நமக்கு.
தெரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஃப்ளிக்காகிற மாதிரி இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா எதை நம்ம வந்து குறைச்சோம் அப்படின்றத பார்க்கணும். பாருங்கள், ஆல்ஃபா ஒப்பாசிட்டி இதை குறைக்கணும். நம்ம இதை குறைக்கிறது போல் நம்ம அதையே குறைச்சிட்டோம். அதாவது ஒன்றை குறைக்கணும், ஒன்றை ஃப்ளிக்கர் வைக்கணும். சரி, ஆனால் இதில் ஆல்ஃபாவை ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஒன்றில் வந்து ஆல்ஃபா குறைச்சிருக்கோம், ஒன்றில் வந்து ஃப்ளிக்கர் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது பிளிங்க் ஆகுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? அதே மாதிரி இதுவும் பிளிங்க் ஆகும். பார்க்கவே இப்போ அருமையாக இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான பாட்டை நீங்கள் சூஸ் பண்ணி சைடில் இருக்க அந்த ஆடியோ ஃபோல்டர் கிளிக் பண்ணி இங்கே வந்துடும். வந்த அப்புறம் அடியில் போனீங்கன்னா ஃபோல்டர்னு இருக்கும். ஃபோல்டர் வைஸ் இருந்தால் தான் நமக்கு எடுக்கிற ஈஸியாக இருக்கும். ஃபோல்டரில் போய்னா ஏற்கனவே நான் ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். அந்த ஃபோல்டர்லேருந்து பாட்டை எடுத்துக்கிறேன். இந்த பாட்டு இப்போ என்ன பாட்டு இதுக்கு வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லவ் சாங்காக வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஒரு லவ் சாங் நல்லா வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த சாங் தான் நான் வைக்க போகிறேன். சும்மா ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம பாட்டை கேட்டுட்டு இந்த ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா தன்னால் அந்த ஃபோட்டோ அங்கிட்டு வரும், அங்கே வந்துடும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக நான் இது அவுட்புட் எடுக்கும்போது தான் பார்க்கலாம். ஏன்னா நான் ஏகப்பட்ட லேயர் சேர்த்துருக்கும் போது வீடியோ வந்து இங்கே கரெக்டாக கிளியராக விடாது. ஸோ அவுட்புட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். நான் இந்த வீடியோவை எப்படி எடுத்தேன்றதை நான் நம்மளோட யூடியூப்பில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். கெயின் மாஸ்டர் ஆப்பில் எப்படி ஒரு வீடியோ செட் பண்ணுறது அப்படின்றது இதில் இருக்கும் பாருங்கள். இப்போ நான் வந்து இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். மேலும் இது போல் வீடியோக்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபேவரைட்டில் எப்படி ஒரு ஃபோட்டோ வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது, புக் மார்க் எப்படி கெயின் மாஸ்டரில் பண்ணுறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கெயின் மாஸ்டரில் நிறைய இருக்குது. இது தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு டெய்லி வீடியோஸை பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கரெக்ஷன் எதுவும் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே. ஹாய் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வர வீடியோஸை சந்தோஷமாக பாருங்கள்.